ஒரு சில க்ரீம்ஸ்ல சில இன்கிரீடியன்ஸ்னால அது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு ஒன்று கேட்க தோணுச்சு. இப்போ சன்ஸ்கிரீன் ரொம்ப நெசசரி அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்படி சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல எந்தெந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது? இப்போ சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது வந்து ஏன் முக்கியன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சன்ஸ்கிரீன் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்ன நினைப்போம், நான் இன்னைக்கு சன்ஸ்கிரீன் போட்டா இன்னைக்கு டேன் ஆக மாட்டேன், அதனால நான் சன்ஸ்கிரீன் போடுறேன். இதுதான் நம்மளோட மென்டாலிட்டியா இருக்குமே தவிர, பட் ஆக்சுவலா சன்ஸ்கிரீனோட வேலை நாட் ஜஸ்ட் டேன். அதோட வேலை வந்து லாங் ரன்ல ரெகுலரா யூஸ் பண்றப்போ நம்மளோட ஸ்கின்னோட ஏஜிங் பொட்டன்ஷியலை குறைக்கும். ஸோ இப்போ வயல் வேலை செய்யறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாம் வந்து எவ்வளோ ரிங்கிள்ஸ் இருக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து போட்டோ ஏஜிங்னு சொல்லுவோம். அவ்வளோ அளவுக்கு வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகாதவங்களால அந்த அளவுக்கு ஏஜ் ஆக முடியாது. இன்னும் நம்ம சன்ஸ்கிரீனால ப்ரொடெக்ட் பண்றப்ப இன்னும் அந்த ஏஜிங்கை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சன்ஸ்கிரீன் வேணுமா வேணாமா அப்படிங்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் இஸ் அ மஸ்ட். இந்த அவேர்னஸ் வந்து முன்னாடி இல்லை, இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. பிக்மெண்டேஷன் மட்டும் இல்லை, ஏஜிங்கும் சேர்த்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, there are different kinds of sunscreens. ஸோ லோஷன் இருக்கும், ஜெல் இருக்கும், க்ரீம் இருக்கும், ஸோ டெக்ஸ்சர் மாறும், டிண்ட் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஷேடுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து ஃபவுண்டேஷனோட சேர்த்து அதுவே அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக சன்ஸ்கிரீனில் வந்து சேஃப் கைண்ட் ஆஃப் சன்ஸ்கிரீன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ்னு ஒரு பேட்ச் இருக்குது. இந்த இன்கிரீடியன்ஸ் இது வந்து கூகுள் பண்ணாலே யாருக்கும் தெரியும், எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ்னு சொல்லிட்டு. அதில் சன்ஸ்கிரீன்ஸில் அந்த கெமிக்கல் இல்லாத மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் ஓகே இன் த லாங் ரன். ஸோ அது வந்து சேஃப் சன்ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி அதை வந்து நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம்.